அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்முடைய உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சியை கொடுத்து உடலை சிறப்பாக ஆற்றலோடு இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கரும்பு ஜூஸ் குடித்தா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி குடிக்காதவங்க கூட இந்த ஜூஸை குடிப்பீங்க. ஸோ வாங்க அதை பற்றி என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் வகை. ஸோ கோடைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த டைம்லலாம் இந்த ஜூஸ் வகைகள் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்ப்போம். அந்த டைமில் தாங்க நமக்கு இந்த கரும்பு ஜூஸ் கண்ணிலே படும். கோடை காலத்தில் மதிய வேளையில் வெளுத்தக்கூடிய வெயிலில் சாலையில் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கும்போது ஜூஸ் கடை எங்கன்னு தேடக்கூடிய நேரத்தில் குளிர்ச்சியான இந்த கரும்பு ஜூஸை ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லைங்க, குளிர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். கரும்பு ஜூஸை குடித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கக்கூடிய அனுபவம் இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரும்பு ஜூஸ் நிறைய ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடியது, நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா சிறந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருள், இயற்கையான இனிப்பு கொண்டு இருக்கும். ஸோ கரும்பு ஜூஸில் ஹைட்ரோஜன், ஆற்றல் மற்றும் சிறந்த செரிமானம் உள்ளிட்ட பல ஆரோக்கிய நன்மைகளானது இருக்குது. அதனால் இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடனடியாக ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கரும்பு சாறில் சுக்ரோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் இருக்குது. இது உடனடியாக உடலுக்கு உற்சாகத்தை கொடுத்து ஆற்றலையும் கொடுக்கும். கரும்பு ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த எளிய சர்க்கரைகளை உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா எளிதில் உறிஞ்சிடும். ஸோ நமக்கு வேண்டிய ஆற்றல் உடனடியாக கிடைக்கும். உடனடியாக நல்ல ஊக்கத்தையும் நீர்ச்சத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். அதனால தான் வெப்பமான கோடை சீசனில் மதிய வேளையில் உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சி போகும் பொழுது, ஆற்றல் இல்லாத போது இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் குடிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா வர கோடை காலத்துலையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லது, நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கும் பொழுது செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது முன்னாடியே குறிப்பிட்டது போல் இந்த கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும். இதை தவிர ஒரு ஜூஸு ஒரு லேசான மலமிளக்கியாகவே செயல்படுது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் போதெல்லாம் கரும்பு ஜூஸ் குடிங்க. ஏன்னா இதில் இயற்கையான சத்துக்கள் தான் இருக்குது. அசிடிட்டி இருக்கக்கூடியவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நீங்களாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் தடுக்கப்படும். அதே போல் நம்முடைய உடலில் நீர்ச்சத்து எப்போல்லாம் குறையுதோ, நம்முடைய உடலுக்கு நீர் எப்போல்லாம் தேவையோ, நம்ம நீரோட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே போல் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கரும்பு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நம்ம உடலை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா நீர்ச்சத்து அதிகமாகவே இந்த கரும்பு ஜூஸில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த பண்பை கரும்பு ஜூஸ் பெற்றிருக்குங்க. கரும்பு ஜூஸ் குடிக்கும் பொழுது ரொம்பவே பிரபலமான நன்மைகளில் ஒன்று அப்படின்னா கல்லீரல் செயல்பாட்டை அதிகமாக்க கொடுக்கும். ஸோ கரும்பு ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம் தாராளமாக. கரும்பு ஜூஸு கல்லீரல் தொற்றுகளை எதிர்த்து போராடுவது மட்டும் இல்லாமல் பிளிஃபரின் அளவையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை பெற்றிருக்கிறதுனால நமக்கு கல்லீரல் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரியே சிறுநீரக செயல்பாட்டுக்கும் நிறைய நன்மைகளை செய்யுதுங்க. இந்த கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு டயூரிக்காக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் சிறுநீரகங்கள் மூலமாக வெளியேற்றிடும். ஸோ அதனால் இனி கரும்பு ஜூஸை நீங்கள் யாராவது மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். கரும்பு ஜூஸில் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகமாக இருக்குது, ஃப்ளவனாய்டுகள் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ நீங்கள் கரும்பு ஜூஸை குடிக்கும் பொழுது முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும். சருமத்தை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயதாகக்கூடிய அறிகுறிகள்லாம் சருமத்தில் தோணும் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். அதனால் கரும்பு ஜூஸையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது கரும்பு ஜூஸில் கால்சியம், மெக்னீஷியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, B1, B2 மற்றும் சி இது மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குன்றதுனால இது எல்லாமே அதுவும் இயற்கை முறையிலே கிடைக்கிறதுனால
நம்முடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னுமே நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கரும்பு சாறில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இனிப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து சுகர் லெவல் அப்படின்றது கண்டிப்பாக வந்து அதிகமாகாது. இருந்தாலும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. கரும்பு சாறில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால தொண்டையில் புண்ணு இருக்கக்கூடியவங்க, வயிற்று புண்ணு இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது அதிக அளவில் சர்க்கரை இருக்குது. ஸோ வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கரும்பு ஜூஸை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய செயல்திறன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சு முடிக்க முடியும். அதே போல் இந்த கரும்பு ஜூஸு எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனை சரி செய்கிறது மட்டும் இல்லைங்க. கரும்பில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் போன்ற வேதிப்பொருள் என்ன பண்ணுன்னா ரத்த தட்டு அணுக்களை ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதை எல்லாத்தையுமே வந்து தடுத்து ரத்தம் உறைவதை வந்து தடுத்து கொடுக்கும். ஸோ ரத்தத்தில் கொழுப்பு இருக்குது அப்படின்னா கூட அதையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கும். அதனால் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய கரும்பு ஜூஸை நீங்களும் வந்து சேர்த்துக்கோங்க. கரும்பில் இயற்கையாகவே வேதிப்பொருள் இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும். கரும்பு சாரோட ரோஜா இதழ்களை அரைத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாயில் வரக்கூடிய அந்த நாற்று அப்படின்றதெல்லாம் சரியாக போகும். மேலும் கரும்பில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது, குறைந்த அளவில் சோடியம் இருக்குது. ஸோ சிறுநீரகத்தை நல்ல சிறப்பாக செயல்பட வைக்கும். சிறுநீரக கற்கள் வரக்கூடியவங்க சிறுநீரக கோளாறுகள் ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த கரும்பு ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குங்கிறதுனால கரும்பு ஜூஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா கரும்பு ஜூஸில் கால்சியமும் இருக்குது, மெக்னீஷியமும் இருக்குது. இது பல்லுக்கு நல்ல வலிமை கொடுக்கும். கரும்பில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய சமயத்துலலாம் பக்கத்தில் எங்கேயும் கரும்பு ஜூஸ் இருக்குது அப்படின்னா அதை போய் வாங்கி குடிங்க. அது உங்களுடைய மனசுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரிலீஃபை வந்து கொடுக்கும். அதே போல் தாங்க இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளானது ஃப்ளவனாய்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களையே அழிச்சிடும். ஸோ புற்றுநோய் செல்கள் வர விடாமலும் வந்து தடுக்கும். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த கரும்பு ஜூஸை யாருமே சாதாரணமாக மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா கரும்பு ஜூஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அவ்வளவு நன்மைகளானது நமக்கு வந்து கிடைக்குதுங்க. சொல்லப்போனால் இந்த கரும்பு ஜூஸில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இரும்பு, மக்னீஷியம், கால்சியம், பிற எலக்ட்ரோலைட்டுகள் இப்படி நிறைய இருக்குங்க. ஸோ தொற்று நோயை எதிர்த்து போராடி வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. அதனால தான் மஞ்சள் காமாலைக்கு ஒரு தீர்வாக கரும்பு சாறை வந்து சொல்கிறாங்க. ஸோ மஞ்சக்காமாலை இருக்கக்கூடியவங்களோ அல்லது வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களோ நீங்கள் கரும்பு ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கரும்பு சாறு ஒரு டயூரிக் திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டயூரிக் திரவமாக இருக்கிறதுனால தான் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீர பாதையில் எந்த தொற்று நோயும் வந்து உருவாகாது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்கள் வந்து நல்ல சிறப்பாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். சிறுநீரக கற்களுக்கு நீங்கள் சிகிச்சை அளிக்கிறீங்க அப்படின்னா கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீக்கம், சோர்வு இது எல்லாத்தையுமே நீக்கி கொடுத்துடும். அதே போல் உங்களுக்கு முகப்பொரு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக கரும்பு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கரும்பு சாறை எடுத்துக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். மஞ்சள் காமாலைக்கு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது கல்லீரல் பாதிப்பால் ஏற்படக்கூடியது. ஸோ நம்முடைய கரும்பு சாறை எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் வந்து வலிமையாகும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றிடும். ஸோ செரிமானம் நல்லா இருக்கும், கல்லீரல் செயல்படும் நல்லாவே இருக்கும். இதனால் மஞ்சள் காமாலையே வந்து போக்கி கொடுக்க முடியும். அதே போல் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குதுங்க. ஏன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத பிரச்சனைகளில் மாதவிடாய் பிரச்சனையும் ஒன்று. ஸோ உங்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய வகையில் தான் கரும்புச்சாறு இருக்குது. மாதவிடாய் அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. மேலும் மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கரும்பு சாறை நீங்கள் தவறாமல் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 முறையாவது கரும்பு சாறை வந்து குடிங்க. நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்கன்னா அரை கிளாஸ் மட்டும் குடிச்சிங்க அப்படியே போதும். ஏன்னா இது மாதிரி நீங்கள் கரும்பு ஜூஸினுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவில் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. ஸோ கோடைக்கு இதம் தரக்கூடிய வகையில் மட்டும் இந்த ஜூஸ் செயல்படுறது கிடையாதுங்க. நம்முடைய உடலில் பல்வேறு விதமான நன்மைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட கரும்பு சாறை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. அவங்களையும் வந்து குடிக்க வைங்க. இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு ஆரோக்கியம் சார்ந்த தகவலை
நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.